ஸோ கொஸ்டின் நம்பர் 75 ஆர்எஸ் அகர்வாலர்களுக்கு வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் நம்ம போட போகிறோம். சரிங்களா? இப்போ டேப் ஒன் டேப் டூ என்ன சொல்கிறாங்க? டேப் ஒன் டேப் டூ அந்த வாட்டர் டைம் எவ்வளோ சொல்கிறாங்க? 1 hour 78 ஹவர்ஸு. பட் 7/8 ஹவர்ஸ் அது ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் போடுவோம். சரிங்களா? அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம் as per கான்செப்ட். சரியாம்மா? ஓகே சார். அப்போ இது என்ன கிடைக்குது? எல்சிஎம் எடுத்து போட்டீங்கன்னா 8 இது பண்ணும்போது 8 மேலே வரும். அப்போ 8/15 ஆகும். சரிங்களா? ஓகே சார். இந்த டேப் ஒன் டேப் டூவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெசிப்ரோக்கல் தான் வச்சு போட போகிறோம். இப்போ டேப் ஒனுக்கு டேப் டூக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறேன்டாக்கன்னு இப்போ டைம் மாற்றிட்டோம். இப்போ டேப் ஒன் டேப் டூ ரெண்டு உள்ள இது பண்ணும்போது என்ன ஆகுதுங்கிறாங்க? 2 hours லெஸ் ஆகுதுங்கிறாங்க. கரெக்டுங்களா? ஓகேங்க சார். அப்போ அதை வந்து டேப் ஒன்று வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1/x ஆகும். ப்ளஸ் டேப் டூ வந்து என்ன வந்து 2 hours லெஸ் ஆகணும்னா x - 2 ஆகும். 2 hours லெஸ் ஆகும். 8/15 அவ்வளோதான் கண்ணு. இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். சார் அப்போ டேப் டூ வந்து அந்த பிக்கர் டயாமீட்டர் இருக்கிறது. ஆமாம், ஏன்னா அது போடும்போது உங்களுக்கு 2 hours லெஸ் ஆகுதுல்ல. ஓகேங்க சார். அவ்வளோதான். இதுதான் ஈக்குவேஷன். இதை நீங்கள் சால்வ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இதை தான் நம்ம பண்ணணும். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எடுக்கணும் நம்ம வச்சுக்கணும். டேப் டைப் ஆஃப் ப்ராப்ளம் வாட்டர் இன்டேக்கோட ப்ராப்ளம் வந்து ரெசிப்ரோக்கலாக எடுக்கணும் நம்ம வச்சுக்கணும். டைமே நம்ம வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றிட்டு இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சால்வ் பண்ணிடலாமா 2 பேர் சேர்ந்து? ஓகேங்க சார். அப்போ இடுங்க சால்வ் பண்ணுங்க. x - 2 சார் ஆனா எப்பவுமே வந்து நம்ம ரெசிப்ரோக்கல்ல தான் எடுக்கணும். ஆமாம், இந்த ஒர்க்கர் டைப் ஆஃப் ப்ராப்ளம். இப்போ ஒரு 10 பேர் செஞ்சு இந்த ஒர்க்கை வந்து 7 days முடிக்கிறாங்கன்னா 15 days சேர்ந்தாங்கன்னா எத்தனை டைம் முடிப்பாங்கிற அந்த ஒர்க்கர் டைப் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம ரெசிப்ரோக்கல் தான் போடுவோம். ஒரு சில கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ரேஷியோ மெத்தடுவாங்க, அந்த கான்செப்ட் தான் நம்ம போடுவோம். ஓகேங்க சார். ஓகே இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னும் கல்டிவேட் பண்ணிடலாமா? அப்போ என்னாச்சு? 2x - 2 into 15 equal to 8 into x square minus 2x. அப்போ என்ன செய்யுது? 30x minus 30 equal to 8x square minus 16x. எல்லாம் காமனாக ஏதாவது டிவைட் ஆகுமா? 32 காமனாக டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன். டிவைட் ஆகிட்டு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் என்ன நம்மளுக்கு ஈக்குவேஷன் வருதுன்னு. சார் நான் ஃபுல்லா பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிட்டேங்க சார். ஓகே. சார் ரெண்டு பாசிபிலிட்டி வருதுங்க சார், 5 and 3/4. அது நெகட்டிவ் எதுவும் இல்லையா? இது மைனஸ் ரெண்டுமே ப்ளஸ் தான். ஆமாங்க சார். ஓகே, இது என்ன கண்டுபிடிக்கணும்னா டேப்ஸோட இது தானே? ரெண்டு டேப்பும் இண்டிவிஜுவல் டைம் கண்டுபிடிக்கணுங்க சார்.
ஓகே 5 and 3 3/4. ஆமா. ஓகே அவன் கொடுத்தது என்ன கொடுத்துக்கிறான்? சார் 5 ஹவர்ஸும் 3 ஹவர்ஸ்னும் கொடுத்துருக்காங்க ஓகே இண்டிவிஜுவல் ஸ்பீடு. ஓகே ஆனால் நமக்கு 5 and 3/4 வருது. சாதாரண நம்ம இங்கே இருக்குதுல்ல 5 and 3 அது ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ் ஸ்பீடு உங்களுக்கு தெரியாதாக்கன்னா இங்கே x-2 போகிறோம்ல, இதை சால்வ் பண்ண என்ன பாசிபிள் வருது? x = 5, 3/4 வருது கரெக்டுங்களா? பட் நம்ம இங்கிலீஷ் என்ன சொன்னால் x-2ன்னு ஒன்று எடுத்துக்கிறனா இருக்குதா? டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆனால் இது டேப் 2ஓடது, டேப் 1ஓடது வந்து x கரெக்டாமா? அப்போ இது 5 கிடைச்சா இது எவ்வளோ கிடைக்கும்? 3 கிடைக்கும் கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ 3/4 ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டு நம்ம இன்டிஜர் ஃபார்மேட்டு எடுத்துக்கலாம் இங்கிலீஷ். ஓகே ஓகேங்க சார். அப்போ டேப் 1 டேப் 2 கான்செப்ட் இதாகும். அப்படின்னா 74 கூட பார்க்கலாம். ஓகே 75 முடிச்சோம்ல, இதே ஐடியா தான், நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்க சார்.